மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ எல்லாருக்கும் லைவ் வந்திருக்கும் நம்புறேன். ஐ மீன் லைவ் இல்லை, ஸோ வீடியோ வந்திருக்கும் நம்புறேன். ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆடியோ வீடியோ கிளியராக தானே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னடா இன்னைக்கு லைவாக காணும் ப்ரீமியர் வந்திருக்கேன்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ வீடியோ வந்து நிறைய போட வேண்டியது இருக்குது, அதனால தான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலராக கிளாஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கிளாஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸோ குவெரிஸோ இருந்துச்சுன்னா இதான் என்னோட மிஸ் ஐடி மேலே இருக்கு, ஜாக்சன் சாரோடது. எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ் பண்ணுங்க, சரியா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ராயல் பாஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ டபுள் நைனுக்கே நான் ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கணும், அதுவும் 12 months யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி காலையிலே ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போயும் சொல்கிறேன், CWJ40 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி ஸோ நீங்கள் வந்து ராயல் பாஸ் வந்து வெறும் டபுள் நைனுக்கே எடுத்துக்கலாம். எதில் 800 rupees ஆஃபர் கிடைக்கும், வேண்டுறவங்க யூஸ் பண்ணிக்கும், ஓகேவா? எஸ். ஸோ மே 19 வரையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு மே 20 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு 22 வரையும் கூட முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மே 20 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கியமான நாள், வேர்ல்டு மெட்ராலஜி டே. வேர்ல்டு மெட்ராலஜி டே மே 20, மே 20 வந்து வேர்ல்டு மெட்ராலஜி டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ இதை அப்சர்வ் பண்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூரோ ஆஃப் இன்டர்நேஷனல் டெஸ்பாட்ஸ் எட் மெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, BIPM அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் லீகல் மெட்ராலஜி, இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க 1961 இருந்து, சரியா? ஸோ இந்த வருஷத்துக்கு ஒரு தீமும் செட் பண்ணிருக்காங்கப்பா, மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் ஆல் டைம்ஸ் ஃபார் ஆல் பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்று செட் பண்ணிருக்காங்க. ஸோ இது என்ன அது மெட்ராலஜினா என்ன அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணி இருக்கும். ஸோ அது மெட்டியராலஜின்றது வேற, மெட்ராலஜின்றது வேற. ஸோ மெட்ராலஜின்றது வந்து மெஷர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு வேர்டு, சரியா? ஸோ மெஷர்மெண்ட்ஸ்க்கு எவ்வளோ முக்கியம், ஒரு சயின்ஸுக்கும் ஒரு விஷயத்து மேக்ஸுக்கும் ஒரு மெஷர்மெண்ட்ன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்காக தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது, மெட்ராலஜி டே மே 20 ரைட்டா? ரைட். ஸோ இதே மாதிரி மே 20 வந்து வேர்ல்டு பீ டேவும் அப்சர்வ் பண்ணப்படுகிறது, சரியா? வேர்ல்டு பீ டேவும் மே 20 தான் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ பீஸ் வந்து எவ்வளோ முக்கியம், ஸோ அது வந்து ஒரு ஃபுட் செக்யூரிட்டி எக்கோசிஸ்டம் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் அந்த பீ வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்கான ஒரு டேவாக வேர்ல்டு பீ டேவும் மே 20 அப்சர்வ் பண்ணப்படுகிறது, சரியா? எஸ். ஸோ இந்த பீ டேக்கு ஒரு தீம் ஒன்று செட் பண்ணிருக்காங்கப்பா, பி இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் டு நரிஷஸ் ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு தீமும் செட் பண்ணியிருக்காங்க இந்த வேர்ல்டு பீ டேக்கு, ஓகேவா? ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20B மெட்ராலஜி. ஸோ இது மூணையும் சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ நீங்க வந்து எப்படி சொல்றது, ஸோ ஒரு பி வந்து, சரியா, ஒரு பி வந்து எப்படி சொல்றது, பீனா தேனி, சரியா? ஒரு தேனி வந்து எவ்வளவு பெரிய தேன் கூடு கட்டும், அதை மெஷர் பண்ணி பார்த்தா எவ்வளவு பெருசு இருக்கும். அதாவது ஒரு தேனி வந்து எவ்வளவு பெரிய தேன் கூடு கட்டும் மெஷர் பண்ணி பார்த்ததுல 20 இன்ச்சுக்கு கட்டும் அப்படின்னு ஞாபகம், சரியா? 20 இன்ச்சு வந்து ஒரு தேனி வந்து அதோட தேன் கூடு வந்து கட்டும் அப்படின்னு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக, சரியா? 20 மே மெஷர்மெண்ட், சாரி 20 தேனி மெஷர்மெண்ட், அதான் உங்களுக்கான க்ளூ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை மறந்துடக்கூடாது, சரியா? ஆபிச்சுவிஸ். ஸோ பைனியர் ஆஃப் இந்தியா சயின்ஸ் மியூசியம் மூமெண்ட் சரோஜ் கோஷ் டைட். அதாவது வந்து சரோஜ் கோஷ் அப்படின்றவர் இந்தியாவோட சயின்ஸ் பாப்புலைசர் அண்ட் மியூசியம் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. ஸோ இந்த மியூசியம் எப்படிலாம் கொண்டு வரணும், ஸோ மியூசியம்க்கு என்னென்ன மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் வேணும், இந்த மாதிரி டிசைன் பண்றவர் அது அவரும் அந்த மாதிரி ஒர்க்கும். அது வந்து சயின்ஸ் பாப்புலைசரும், ஸோ சயின்ஸ் மியூசியம் வந்து எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்றக்கான அந்த சயின்ஸ் மியூசியமை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான ஒரு ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் மியூசியம் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி இந்தியாவோட ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் மியூசியம் மூமெண்ட்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் தான் நம்ம சரோஜ் கோஷ். அவர் வந்து கொல்கட்டாவில் மாணவர், இப்போ அவர் இறந்து போயிட்டார், சரியா? ஸோ நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியமோட ஃபவுண்டிங் டைரக்டர் அவர் தான். 1979 97 வரையும் அவர் தான் டைரக்டரா இருந்தாரு. அவர் தான் இப்போ தவறி போயிட்டாரு, சரியா? ஸோ இவர் வந்து இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மியூசியமோட பிரசிடென்டாகவும் இருந்திருக்காரு 1992 98 வரை. ஏகப்பட்ட வேலை பார்த்திருக்காப்ல. ஸோ 89 பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு, 2007 பத்மபூஷன் வாங்கியிருக்காரு. ஸோ இவ்வளோ அவார்டை வாங்கின இவர் தான் இப்போ இறந்து போயிட்டாரு, சரோஜ் கோஷ், ரைட்டா? ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், ஸோ எப்படி சொல்றது, எஸ், ஸோ கோஷ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோஷ்ட்னா பேய், கரெக்ட் தானே? எஸ். ஸோ கோஷ்ட்னு ஒன்று இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா அந்த மியூசியம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சயின்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, சரியா? கோஷ்ட்னு ஒன்று கிடையாது, சயின்ஸ் படி கோஷ்ட்னு ஒன்று கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அது வந்து மியூசியம்ல வைக்கிற மாதிரியான ஒரு பொருள் கிடையாது, மியூசியம் பண்ற மாதிரி பொருள் கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? எஸ். பத்மஸ்ரீ அவார்டு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இறந்து போனாரு, சுபநாயப்பன். எஸ், ரீசெண்ட் டைம்ஸ்ல இறந்து போயிருக்காரு. நெக்ஸ்ட் க்ளூ சொல்றேன்னா, பார்ட்னர்ஷிப் அதானி டிஃபென்ஸ் பார்ட்னர்ஸ் வித் ஸ்பாட்டன்ஸ் டு லோக்கலைஸ் சோனோபாய் ப்ரொடக்ஷன், சரியா? சோனோபாய் ப்ரொடக்ஷன், அதாவது சோனோபாய் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்யூஷன் வந்து எலக்ட்ரானிக் சொல்யூஷனை உருவாக்குறதுக்காக நம்ம அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் வந்து நம்ம ஸ்பாட்டன் அப்படின்ற எப்படி சொல்றது எல்பிட் சிஸ்டம்ஸோட சப்சிடி கம்பெனியான ஸ்பாட்டன் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்கப்பா. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோனோபாய் சொல்யூஷனை டொமஸ்டிக்கலா ரெடி பண்ணணும், யாருக்கு, இந்தியன் நேவிக்கும், அதே டைம்ல குளோபல் மார்க்கெட்ஸும் டொமஸ்டிக்கலா இந்தியாவிலே ரெடி பண்றதுக்காக ஒரு கொலாபரேஷன் தான் இந்த அதானி ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் வந்து நம்ம
ஸ்பாட் ஒன் கூட வந்து இந்த டைப் வந்து போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது மூலமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சோனோபாய்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. சோனோபாய்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அண்டர் வாட்டர் சர்வேலன்ஸ் டிவைஸ். சரி, அது வந்து அண்டர் வாட்டர் சர்வேலன்ஸ் டிவைஸ்னு சொல்லுவாங்க அந்த சோனோபாயை. ஸோ அதை தான் ரெடி பண்ண போறாங்க. ஸோ இத்தனை நாள் வரையும் வந்து அதை வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து சோர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்தியாவிலே ரெடி பண்றதுக்காக தான் அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் வந்து நம்ம ஸ்பாட் ஒன் கூட டைப் வச்சு அது இந்தியாவிலே வந்து மேக் பண்ண போறாங்க. ரைட்டா? ரைட். ஸோ எதற்கான யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஸோ மெரிடைம் செக்யூரிட்டிக்காக அந்த சப்மரைன்ஸ் வந்து எங்கே இருக்கு டிடெக்ட் பண்ணுறது, அதை லொக்கேட் பண்ணுறது, ட்ராக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அந்த சோனோபாய்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து ரெடி பண்ண போறாங்க நம்ம அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸும் ஸ்பாட்டனும் சேர்ந்து. சரி, அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸோட சிஓ ஆஷிஷ் ராஜ்வன்சி, ஹெட் குவார்டர்ஸ் குஜராத், ஃபவுண்டர் 2015. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே நம்ம டிஆர்டிஓ வந்து ஹை ப்ரெஷர் பாலிஜெனிக் பாலிமெரிக் மெம்பரேனை வந்து ரெடி பண்ண போறான், டெவலப் பண்ண போறான். சரியா? ஸோ ஹை ப்ரெஷர் சீ வாட்டர் டீசாலினேஷனுக்காக யூஸ் பண்ணப்படுற ஹை ப்ரெஷர் பாலிமெரிக் மெம்பரேனை வந்து ரெடி பண்ண போறாங்க நம்ம டிஆர்டிஓ. அதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ரைட்? ரைட்டு. நெக்ஸ்ட் அவார்ட். ஸோ பிரசிடென்ட் கன்ஃபர்ஸ் 58 ஜன்பத் அவார்ட் டு குல்சரன் ராம் பத்ராச்சாரியா. அதாவது வந்து நம்ம திரௌபதி முர்மு வந்து அவங்களோட 58வது ஜன்பித் அவார்டை வந்து யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்சரன் ராம் பத்ராச்சாரியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜன்பித் அவார்டு வந்து எதற்கு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோம். ஸோ இது வந்து லிட்ரரி அவார்டு. சரியா? இந்தியாவுக்கு கருதப்படுற ஒரு மிகப்பெரிய லிட்ரரி அவார்டு தான் இந்த அவார்டு. ஸோ பாரதிய ஜன்பித் ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த அவார்டை கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க ஆத்தருக்கு அவங்களோட லிட்ரேச்சரில் வந்து அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த கான்ட்ரிபியூஷனுக்காக இந்த அவார்டு வந்து கொடுக்கப்படும். ஸோ இந்த அவார்டை வந்து இந்த வருஷம் அதாவது 58வது ஜன்பித் அவார்டை யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குல்சர் அண்ட் ராம் பத்ராச்சாரியா 2 பேர் வாங்கியிருக்காங்க. குல்சர் வந்து எதற்காக வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவரோட சோல்ஃபுல் பொயட்ரி அண்ட் ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் லிரிக்ஸ்க்காக வந்து அவருக்கு இந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு லிட்ரேச்சர்ல. அதே வந்து ராம் பத்ராச்சாரியாக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அவரோட டிவோஷனல் சான்ஸ்கிரிட் ஒர்க். சரி, டிவோஷனலா சான்ஸ்கிரிட் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய ஸ்காலர்ஷிப் பண்ணியிருக்காரு, அது வந்து எஜுகேஷன் லீடர்ஷிப்பும் பண்ணியிருக்காரு டிவோஷனலா சான்ஸ்கிரிட்ல. ஸோ அதனால அவருக்கும் நம்ம குல்சருக்கும் இந்த 58வது ஜன்பித் அவார்டு வந்து நம்ம பாரதிய ஜன்பித் ஆர்கனைசேஷன் நம்ம திரௌபதி முர்மு மூலமாக கொடுத்திருக்கிறார்கள். சரி, இது வந்து நம்ம இந்தியாவில் கொடுக்கப்படுற இந்தியாவோட கிரேட்டஸ்ட் லிட்ரரி அவார்டு. ஓகேவா? எஸ். ஸோ பாரதிய ஜன்பித் ஆர்கனைசேஷனோட பிரசிடென்ட் விஜேந்தர் ஜெயின், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1944. சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம பத்மா அவார்ட்ஸ் மொத்தம் எத்தனை பேர் கொடுத்தாங்க? 71 பேருக்கு வந்து பத்மா அவார்ட்ஸ் கொடுக்கப்பட்டாது. நம்ம அஜித் சார் கொடுத்துருந்தாங்க, நம்ம தாமு ஐயாவுக்கு செஃப் தாமு அவருக்கு கொடுத்துருந்தாங்க, ஸோ பாலையாவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ பத்மா அவார்ட்ஸ் நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. 71 அவார்ட்ஸ் ஓவராலாக பத்மா அவார்ட்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பிரசிடென்ட் மேடம்னால. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன எக்ஸசைஸ்? ஈரான் அசர்பைஜான் பிகின் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் இன் நகோர்னோ கராபக். அதாவது கராபக் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம ஈரானும் அசர்பைஜானும் சேர்ந்து ஒரு மிலிட்டரி ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் ஒன்று வந்து பண்றாங்க. அதோட பேர் வந்து அராஸ் 2025. சரியா? அராஸ் 2025 சொல்லி ஒரு எக்ஸசைஸ் வந்து காராபக்ல வந்து பண்றாங்க நம்ம ஈரானும் அசர்பைஜானும் சேர்ந்து. சரியா? இந்த ட்ரில்ல வந்து யார் கலந்துக்க போறாங்க? ஈரானை சேர்ந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸும் அசர்பைஜானி ட்ரூப்ஸும் வந்து கலந்துக்க போறாங்க. சரியா? 2 டீம் தான் கலந்துக்க போறாங்க. ஸோ இது முக்கியமா எதற்கானது அப்படின்னா 2 பேரோட பார்டர் செக்யூரிட்டி வந்து பூஸ்ட் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். ஸோ நம்மளோட பொட்டன்ஷியல் த்ரெட்ஸ் எல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் வந்து சரி பண்ணணும். அதுக்காக ஒரு ட்ரில் நடத்தணும். அந்த ட்ரில் பேர் தான் அராஸ் 2025. ஈரானும் அசர்பைஜானும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க காராபக் அப்படின்ற இடத்துல. ரைட்டா? ரைட்டு. ஸோ ஈரானோட பிரசிடென்ட் மசூத் பெஷேஷ்கியான், கேபிட்டல் டெஹரான், கரன்சி ஈரானியன் ரியல். அசர்பைஜானோட பிரசிடென்ட் இலாம் அலியேவ், கேபிட்டல் பக்கு, கரன்சி அசர்பைஜானி மனட். ரைட்? ரைட்டு. ஸோ இது மாதிரி ஆபரேஷன் நடேர் அண்ட் ஆன்டி டெரரிசம் ஆபரேஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நம்ம இந்தியன் ஆர்மி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ், சிஆர்பிஎஃப் 3 பேர் சேர்ந்து ஆபரேஷன் நடேர் அண்ட் ஆன்டி டெரரிசம் ஆபரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. ரைட்டா? ரைட்டு. ஸோ கிளியரா? கிளியர். ஸோ ஈரான் அசர்பைஜான் பண்ணது அராஸ் 2025. ஸோ எஸ். ஸோ கரெக்ட் தான். ஈரான் அசர்பைஜான் அராஸ் 2025. நம்ம இந்தியன் ஆர்மி, ஜம்மு காஷ்மீர் போலீஸ், சிஆர்பிஎஃப் சேர்ந்து பண்ணது ஆபரேஷன் நடேர் அண்ட் ஆன்டி டெரரிசம் ஆபரேஷன். ரைட்டா? எஸ். கிளியர்? கிளியர். நெக்ஸ்ட் பேங்கிங். என்னது? ஸோ ஆர்பிஐ டு ரிலீஸ் நியூ 20 rupees கரன்சி நோட் பியரிங் கவர்னர் சிக்னேச்சர். அதாவது இப்போ கவர்னர் மாற்றினதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆர்பிஐ வந்து புதுசாக வந்து 20 rupees டினாமினேஷன் பேங்க் நோட்ஸை வந்து நம்ம மகாத்மா காந்தி சீரீஸ் தான். சரி, மகாத்மா காந்தி சீரீஸ்ல நம்ம புது கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா சைன் பண்ணப்பட்ட 20 ரூபா நோட்டை வந்து லான்ச் பண்ண போறாங்க. சூன் லான்ச் பண்ணப்பட போகிறது. இல்லை வழக்கம் போல தான். ஸோ சிக்னேச்சர் மட்டும்தான் மாறப்போது, மற்ற எல்லாமே அதே தான். சேம் சைஸ் 63 mm இன்ட்டு 109 mm தான். ஸோ பேஸ் கலர் அதே கிரீனிஷ் எல்லோ தான். ஸோ பின்னாடி வந்து அதே எல்லோ ராக்கெட்ஸ் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
இது வந்து 200 ரூபாய் மதிப்பிலான லெண்டரா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம சஞ்சய் மல்ஹோத்ரா இந்த புதுசா இஷ்யூ பண்ற நோட்ல சைன் பண்ண போறாரு 20 ரூபா ருபீஸ்ல. ரைட்டா? ரைட்டு. ஸோ ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, இது மும்பை, ஃபவுண்டர் 1935. ரைட்டா? ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம HCBL கோஆபரேட்டிவ் பேங்க். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேன், ஒரு குவிஸ் மாதிரி சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. HCBL கோஆபரேட்டிவ் பேங்க் எங்க இருக்கு அப்படின்றத கரெக்டா யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஸோ கமெண்ட்ல கீழே டைப் பண்ணிருங்க, நான் பார்க்கறேன். ஸோ ஆர்பிஐ வந்து HCBL பேங்க் கோஆபரேட்டிவ் பேங்கோட லைசன்ஸை கேபிட்டல் ஷார்ட் ஃபால்னால, கேபிட்டல் இன்எடிகேஷனால, ஸோ இன்எடிகேட் கேபிட்டல்னால லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ HCBL கோஆபரேட்டிவ் பேங்கோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க நம்ம ஆர்பிஐ. ரைட்? ரைட்டு. கிளியர்? கிளியர். நெக்ஸ்ட் ஸோ சகர்மைன் சமான் பாலிசி லான்ச் டு எம்பவர்மெண்ட். அதாவது பெண்களை வந்து எம்பவர் பண்றதுக்காக சகர்மைன் சமான் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலிசியை லான்ச் பண்ணது யாரு அப்படின்னு சாரி இந்த பாலிசியை லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங், போர்ட் ஷிப்பிங்ஸ் அண்ட் வாட்டர்வேஸ் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் தான் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இது முக்கியமா எதற்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த மெரிடைம் செக்டார்ல பெண்களை வந்து நிறைய பேரை வந்து உள்ள கொண்டு வரணும். ஸோ நிறைய பேரை வந்து நம்ம இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், பிளானிங் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறதா இருக்கட்டும், ஸோ ரிசர்ச் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக இருக்கட்டும், கவர்னன்ஸ்க்காக இருக்கட்டும், கம்யூனிகேஷனுக்காக இருக்கட்டும், கம்யூனிட்டி அவுட்ரீச்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பெண்களையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் உமன் பார்ட்டிசிபேஷன் அதிகப்படுத்துற மேரிடைம் செக்டார்ல அப்படின்றதுக்காக தான் இந்த சகர்மைன் சமான் அப்படின்ற இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு நம்ம போர்ட்ஸ் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால். ரைட்டா? ரைட்டு. ஸோ எஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், அவங்களுக்கான வெல்பீயிங் இருக்கணும். ஸோ அவங்களும் இந்த எல்லாத்துலேயும் அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அவங்களுக்கு தேவைப்படுற ட்ரைனிங்கும் நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. சகர்மைன் சமான் யார் பண்ணியிருக்கா? சர்பானந்த சோனோவால். அவர் யாரு? போர்ட்ஸ் மினிஸ்டர். அவரோட கான்ஸ்டியன்சி என்ன? திப்ருகர், அசாம். திப்ருகர், அசாம். ரைட்? ரைட்டு. ஸோ இதே மாதிரி இந்தியாவோட முதல் டீப் சி மிஷன் சமுத்திரயான். எஸ், ஸோ இந்தியாவோட முதல் டீப் சி மிஷனான சமுத்திரயான் வந்து இப்போ ரீசெண்டா இந்தியாவில் லான்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. சரியா? எஸ், சமுத்திரயான் மிஷன் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. மார்ச்சியா 6000 ஞாபகம் இருக்கா? ஐயோ நானே சொல்லிட்டேனா? சரி, ரைட். மார்ச்சியா 6000 எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சப்மர்சபிள், ஸோ சப்மர்சபிள் வெஹிக்கிள், அண்டர் வாட்டர் சப்மர்சபிள் வெஹிக்கிள் இருக்குல்ல, ஸோ அதற்கான மிஷன் தான் சமுத்திரயான். ரைட்? ரைட்டே. நெக்ஸ்ட், இந்தியா செலிப்ரேட்ஸ் 125 years ஆஃப் சோலார் ரிசர்ச் வித் கொடைக்கானல் அப்சர்வேட்டரி கோமமரேட்டிவ் ஸ்டாம்ப். அதாவது வந்து கொடைக்கானல் அப்சர்வேட்டரியை வந்து 125 வருஷம் ஆச்சு. ஸோ அதை செலிப்ரேட் பண்ண விதமாக நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கோமமரேட்டிவ் ஸ்டாம்ப் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி மேக்ஸிமம் எல்லாரும் கொடைக்கானல் போன எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாரும் அந்த அப்சர்வேட்டரியை தாண்டி தான் போயிருப்பீங்க. அந்த அப்சர்வேட்டரின்ற வார்த்தையை கேட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எல்லாரும் கொடைக்கானல் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வார்த்தையை கேட்காம நீங்க வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அப்சர்வேட்டரி இந்த ஸ்பேஸ் அப்சர்வ் பண்ற ஒரு ஏரியா, சோலார் அப்சர்வேட்டரி அது. ஸோ கொடைக்கானல்ல இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் தான் வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ ஐஐடி பெங்களூர்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த கொடைக்கானல் அப்சர்வேட்டரி சோலார் அப்சர்வேட்டரியோட 125 வருஷத்துக்கான போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அவங்களோட கோமமரேட்டிவாக. சரியா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அங்க வந்து 2 டூம்டு பில்டிங் இருக்கும். ஸோ அந்த மேல அந்த டூம் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி உருண்டையா பால் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த போட்டோல தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேபி அங்க போனவங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா 2 டூம். ஸோ இந்த மாதிரி 2 டூம் இருக்கும். ஸோ ரைட் சைடு டூம் வந்து 6 இன்ச் டெலஸ்கோப்போட இருக்கும். ஸோ அது வந்து கொடைக்கானல் 1900 இன்ஸ்டால் பண்ணாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து 8 இன்ச் டெலஸ்கோப் இருக்கும். ஸோ அது வந்து கொடைக்கானலுக்கு வந்து 1930 வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த 2 மூலமாக சோலார் அப்சர்வேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து போற்றும் விதமாக தான், அதை வந்து கோமரேட் பண்ணும் விதமாக தான் இந்த ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்டால. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டோட செக்ரட்டரி வந்திதா கவுல், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1854. ரைட்? ரைட்டு. கிளியரா? கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம ஹண்டூராஸோட எம்பசி வந்து நியூ டெல்லியில வந்து ஓபன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஹண்டூராஸோட எம்பசி வந்து நியூ டெல்லியில் ஓபன் பண்ணப்பட்டிருக்கிறது. ரைட்? ரைட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட். என்ன ஸ்டேட்? தெலுங்கானா சிஎம் டு லான்ச் இந்திர சௌரகிரி ஜல விகாசம். அதாவது இந்திர சௌரகிரி ஜல விகாசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஒன்று வந்து நம்ம ரேவந்த் ரெட்டி வந்து லான்ச் பண்ணிருக்காரு, தெலுங்கானா சிஎம். சரியா? ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு 2.1 lakh ட்ரைபல் ஃபார்மர்ஸ்க்கு சோலார் பவர்ட் இரிகேஷன் கொடுக்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம 6 ஏக்கருக்கான 6 lakh ஏக்கர்ஸ் ஆஃப் ரைட், இந்த எப்படி சொல்றது, லேண்டுக்கு வந்து அடுத்து ஒரு 6 ஏக்கருக்கு, சாரி 1 ஏக்கருக்கு 6 லட்சம் அப்படின்ற மாதிரி நாங்க சப்போர்ட்டும் கொடுக்க போறோம். ஸோ அதற்காக ஒரு 12,600 கோடி ரூபாய் ஒதுக்கி, ஸோ 100% சப்சிடி. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி சோலார் பவர் இரிகேஷனுக்கு நீங்க உங்களுக்கு தேவை இருக்குன்னா உங்களுக்கு 100%
சப்சிடியிலேயே 6 லட்ச ரூபா செலவு பண்ணி உங்களுக்கு ஒரு யூனிட் வந்து செட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெலுங்கானா கவர்மெண்ட். அந்த ஸ்கீமோட பேரு இந்திர சௌரகிரி ஜலவிகாசம் அப்படின்ற ஸ்கீம் மூலமா தான் இதை பண்ண போறாங்க. சரி, இது வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா எலக்ட்ரிசிட்டி, சோலார் எலக்ட்ரிசிட்டி பம்ப்ஸ் கிடைச்சிரும் ஸோ இரிகேஷனுக்கு. ஸோ அவங்க வந்து செல்ஃபா வந்து அவங்க ஒர்க் பண்றதுக்கும் அவங்க வளர்றதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தெலுங்கானா கவர்மெண்ட். தெலுங்கானாவோட சிஎம் ரவந்த் ரெட்டி, கவர்னர் ஜிஷ்ணு தேவ் வர்மா, கேபிட்டல் ஹைதராபாத். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம தெலுங்கானா வந்து இன்னொரு விஷயம் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம். எஸ், ஸோ தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. பூபாரதி அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கானா பூபாரதி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், டிரான்ஸ்பரன்சி எல்லாத்தையும் கொண்டு வரணுன்றக்காக பூபாரதி ஆக்ட் 2025 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம தெலுங்கானா கவர்மெண்ட். ரைட்டு. கிளியரா? நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் என்னது? ஸோ இந்தியா கிளின்சஸ் SAFF, அதாவது SAFF அண்டர் 19 டைட்டில் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ். அதாவது பங்களாதேஷை எதிர்த்து நம்ம இந்தியா சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனோட அண்டர் 19 சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காங்க. பெனால்டி ஷூட் அவுட்ல. சரி, டிராவ் ஆயிடுச்சு மேட்ச், ஒரு கோல் போட்டு டிராவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மேட்ச் வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல யூபியான்ற இடத்துல நடந்துச்சு. ஸோ அதுல ஒரு கோலை போட்டு டிரா பண்ண மேட்சை பெனால்டி ஷூட் அவுட்ல இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை பீட் பண்ணி வின் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ இது வந்து இந்தியாவோட 2வது டைட்டில். முதல் டைட்டில் வந்து 2023 வின் பண்ணிட்டாங்க SAFF அண்டர் 19 சாம்பியன்ஷிப். 2023 வின் பண்ணிட்டாங்க. இப்போ 2025 திரும்பி நம்ம இந்தியா இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணியிருக்காங்க. சரியா? எஸ். ஸோ SAFF சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனோட பிரசிடென்ட் கசி சலாஹுதீன், ஃபவுண்டர் 1997, ஹெட் குவார்டர்ஸ் டாக்கா, பங்களாதேஷ். ரைட்டு. ஸோ இதே மாதிரி கார்லஸ் அல்கராஸ், ஸோ ஜாக் சின்னரை பீட் பண்ணி இட்டாலியன் ஓப்பன்ல வின் பண்ணிருக்காப்லப்பா. சரியா? ஸோ ஜானிக் சின்னரை பீட் பண்ணி நம்ம கார்லஸ் அல்கராஸ் வந்து இட்டாலியன் ஓப்பன் டோர்னமெண்ட் 2025 வந்து ஃபைனல்ல வின் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து அவரோட 7வது ATP மாஸ்டர்ஸ் 10,000 டைட்டில். ரைட்டா? ரைட்டு. கிளியரா? மிஸ் எஸ்டோனியா ட்ரைம்ஸ் இன் மிஸ் வேர்ல்ட் 2025 ஸ்போர்ட்ஸ் சேலஞ்ச். அதாவது வந்து நம்ம மிஸ் எஸ்டோனியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பேர் வந்து எலிஸ் ரான்மா. சரி, அவங்க பேர் வந்து எலிஸ் ரான்மா. ஸோ எஸ்டோனியாவை சேர்ந்தவங்க. அவங்க வந்து மிஸ் வேர்ல்ட் 2025 ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்ல ஹைதராபாத்ல நடந்திருக்கு, இண்டோர் ஸ்டேடியம்ல. ஸோ அதுல கோல்டு மெடலை வின் பண்ணிருக்காங்க. டாப் பொசிஷன் வந்து கோல்டு மெடலை வின் பண்ணிருக்காங்க. 1999 அப்புறம் குவார்டர் ஃபைனலுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி இட்டாலியன் டெலிகேட் வந்து எஸ்டோனியன் டெலிகேட் வந்து முதல் வின் பண்றது இவங்க தான் 1999 அப்புறம். ஸோ 108 கண்டெஸ்டன்ட்டை பீட் பண்ணி ஸோ இந்த டோர்னமெண்ட்ல கோல்டை வின் பண்ணிருக்காங்க எலிஸ் ரான்மா, எஸ்டோனியாவை சேர்ந்தவங்க. ஸோ சில்வர் வின் பண்ணவங்க அரோலே ஜோச்சிக், மார்டினிக்கை சேர்ந்தவங்க. ஸோ பிரான்ஸ் வின் பண்ணவங்க வந்து எமா மோரிசன், கனடாவை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் இந்த டாப் பொசிஷன்ல இருக்காங்க. சரியா? எஸ். ஸோ எஸ்டோனியாவை சேர்ந்தவங்க பேர் எலிஸ் ரான்மா. ஸோ அவங்க தான் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. கிளியரா? ஸோ இதே மாதிரி நம்ம 72வது மிஸ் வேர்ல்டு பேஜெண்ட் எங்க நடக்க போகுது? ஆல்ரெடி நம்ம பார்த்ததும் தெலுங்கானால. இதுக்கான டோர்னமெண்ட் தான் ஹைதராபாத்ல நடந்திருக்கு. ஸோ அது தெலுங்கானால வந்து நடக்க போகிறது. 120 நேஷன்ஸ் வந்து கலந்துக்க போறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட். 72வது மிஸ் வேர்ல்ட் பியூட்டி பேஜெண்ட் வந்து நடத்த போறாங்க எங்க? தெலுங்கானாவில். ஸோ அது தொடர்ச்சியாக தான் இந்த ஹைதராபாத்ல இந்த டோர்னமெண்ட்டை நடத்திருக்காங்க. மிஸ் வேர்ல்ட் 2025 ஸ்போர்ட்ஸ் சேலஞ்சும் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. ரைட்டு. நெக்ஸ்ட். ஸோ கோல்டு வின் பண்ணது யாருன்னு பார்த்தா எலிஸ் ரான்மா. ஸோ சில்வர் வின் பண்ணது ஆரில் ஜோச்சிம். பிரான்ஸ் வின் பண்ணவங்க வந்து எமா மோரிசன். ரைட் தான். ஸோ என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, பிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக ஷார்ட் புட்டு, ஸ்பிரிண்ட், ஷட்டில் ரன்ஸ். ஸோ இது இருக்கும். டீம் ஸ்போர்ட்டுக்காக பேட்மிண்டன் நாக் அவுட்ஸ், பேஸ்கெட் பால், ஃபுட்பால் பெனால்டி ஷூட் அவுட்ஸ். ஸோ இது வந்து டீம் ஸ்போர்ட்ஸ்க்காக இருக்கும். ஸோ மைண்ட் ஸ்போர்ட்டுக்காக செஸ்ஸும், குரூப் ஆக்டிவிட்டிக்காக ஜும்பா செஷனும் வந்து இந்த நம்ம மிஸ் வேர்ல்ட் 2025 ஸ்போர்ட்ஸ் சேலஞ்சில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட்டு. கிளியரா? கிளியர். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஸோ இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸோ குரீஸோ இருக்காப்பா? ஸோ ஸ்டாட்டிக் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இன்டர்நேஷனல் மியூசியம் டே என்னைக்கு? இன்டர்நேஷனல் மியூசியம் டே. இன்டர்நேஷனல் லெவல் மியூசியமுக்கு நீங்க அபோவ் 18 தான் போக முடியும். HP இந்தியாவோட சீனியர் வைஸ் பிரசிடென்ட் MD-யாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க யாரு? ஹாப்பி. இருக்கா? பாவனா ஹாப்பியா இருப்பாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் அட் 17th லாங்காவி இன்டர்நேஷனல் மேரிடைம் அண்ட் ஏரோஸ்பேஸ் எக்ஸிபிஷன் எங்க நடக்குது? லாங்காவி சிங்கப்பூர் நடக்குது. மலேசியாவில் நடக்குது. லாங்காவி மலேசியாவில் நடக்குது. பில் கேட்ஸ் வந்து அவரோட இந்த ஃபவுண்டேஷன் வந்து எப்போ க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2045. டேஷ் செகண்ட் இன் தோஹா டைமண்ட் லீக் 2025. தோஹா டைமண்ட் லீக் 2025 செகண்ட் பொசிஷனை வந்து யார்?
ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து ஒருத்தர் நல்லா த்ரோ பண்ணான்னு பார்த்தோம். செகண்ட் பொசிஷன் வந்து ஒரு இந்தியாக்காரர். ஜாவலின் த்ரோ இந்தியாக்காரன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நீரஜ் சோப்ரா ஐயா ஞாபகம் வந்திருக்கான்னு. ரைட் 90 மீட்டர் த்ரோ பண்ணி இந்த டார்கெட் அவரோட பெஸ்ட் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காப்புல நீரஜ் சோப்ரா. இருந்தாலும் செகண்ட் பொசிஷன், ஏன்னா ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ஒரு 91 மீட்டர் த்ரோ பண்ணியிருக்காரு. ரைட்டா? ரைட்டு. கிளியர்? கிளியர். ஸோ எஸ், ஸோ எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஸோ சாரி மக்களே, ஸோ லைவ் வர முடியாது எதுவும் நினச்சிக்கிற வேண்டாம். ஸோ உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ கொடுக்கறதுக்கான காரணமும் அதுதான். ஸோ கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணியதும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் குவரிஸ் இருந்துச்சுன்னா DAV_3073. ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனாலும் என்னன்னாலும் மெசேஜ். ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ தொடர்ந்து வீடியோ நல்லபடியாக முடிச்சுக்கலாம். டாடா, பபாய், see you, பட்டா.